பண்ணணும் அப்படின்னா வேதம் சொல்லுது, நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. எல்லாவற்றிலுமே. உன்னை தூஷிப்பாங்க, உன்னை துக்கப்படுத்துவாங்க, உன் மேல தவறான புகார் சொல்லுவாங்க, உன்னை அவமானப்படுத்துவாங்க, உன்னை கேலி பண்ணுவாங்க, உன்னை கிண்டல் பண்ணுவாங்க, உன்னை எகத்தாளம் பண்ணுவாங்க, நீ எல்லாம் வேஸ்ட்னு சொல்லுவாங்க, உன் பின்னாடி சிரிப்பாங்க, முன்னாடி சிரிப்பாங்க, 10 பேர்கிட்ட சொல்லி சிரிப்பாங்க, நீ செய்யறது எல்லாத்தையும் பார்த்து நகைப்பாங்க, எல்லாமே நடக்கும். ஆனா மன தெளிவுள்ளவனாயிரு. யார் என்ன நினைச்சாலும், யார் என்ன பேசினாலும், யார் என்ன சொன்னாலும், யார் என்ன செஞ்சாலும், நான் கிருபையில வளர்ந்திருக்கிறேன், ரட்சிப்புல வளர்ந்திருக்கிறேன், விசுவாசத்துல வளர்ந்திருக்கிறேன், தேவ அன்புல வளர்ந்திருக்கிறேன். நான் வளர்ந்தவன். அந்த அறிவு, அந்த தெளிவு எனக்குள்ள இருக்கணும். வளர்ந்தவங்க என்ன பண்ணணும்? ஊழியம் செய்யணும், சுவிசேஷம் சொல்லணும், நற்செய்தி அறிவிக்கணும், இயேசுவை குறித்து பேசணும், இயேசுவை குறித்து சொல்லணும். நீ பெற்றுக்கொண்ட நன்மையை நினைக்கணும், நீ பெற்றுக்கொண்ட தேவனுடைய ஆசீர்வாதங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை நீ விவரிக்கணும் மற்றவங்களுக்கு. அப்பா குறித்து பேசணும்னா செய், இயேசப்பா குறித்து பேசணும்னா வெக்கம். ஆனா உனக்கு மட்டும் எல்லா நன்மைகளும் நடக்கணும் இயேசப்பா கிட்ட இருந்து. ஆனா நீ மாத்திரம் இயேசப்பா கிட்ட சொல்லணும்னா செய். ஒன்று அவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க நினைப்பாங்களோ, இன்னும் நான் பேசினா என்ன நினைப்பாங்களோ, செய். உங்க வீட்டில் எத்தனை பேர் ரசிக்கப்படாமல் இருக்கிறீங்க? அம்மா எவ்வளோ நன்மைகளை பார்க்குறீங்கம்மா, சபையில் ஆவியானவர் எப்படி நடத்துதலை பார்க்குறீங்கம்மா, எவ்வளோ அற்புதங்களை அனுபவிக்கிறீங்கம்மா, எவ்வளோ அபிஷேகம் இல்லைம்மா, எவ்வளோ சாட்சிகள் கேட்குறோம் இல்லைம்மா, ஏம்மா உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்களாம்மா, அவங்களுக்கு ஏசப்பா செய்வார். ஒரு சுவிசேஷம், ஒரு வார்த்தை, உங்கள் ஆஸ்தி போயிடுமா, அந்தஸ்து போயிடுமா, ஏதாவது போயிடுமா,